ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கருப்பு உளுந்து உருண்டைங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. பெண் குழந்தைங்களுக்கு அவசியம் நம்ம கொடுக்க வேண்டியது. எலும்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தி தரக்கூடியது. இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ நான் கருப்பு உளுந்தை வாங்கி நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு 4-5 முறை அலசிட்டுங்க. இந்த மாதிரி ஈரத்துணியில் காய போட்டிருக்கேன் வெளியில். இது ஒரு 1 மணி நேரம் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டல, ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாம இதை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வறுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு அகலமான ஒரு கடாயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம பற்ற வச்சிடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மணம் வர வரைக்கும் இந்த மாதிரி இந்த கருப்பு உளுந்து தாங்க பெஸ்ட் இதுக்கு. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்க. கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அண்டு வயசுக்கு வந்த பெண்கள்லாம் வந்து கட்டாயம் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. பொறுமையா வருங்க, சீக்கிரம் வறுப்படாது. 2 பேட்சா போட்டா கொஞ்சம் சீக்கிரம் ஆகுங்க. நான் ஒரே பேட்சா பெரிய கடாயில போட்டேன். வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டிடுங்க, ஆறிட்டு இருக்கட்டும். இது வந்து ஒரு 150 கிராம் பொட்டு கடலைங்க. இதையும் வந்து நம்ம அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துடலாம். கரிஞ்சிடாம அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதை செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் வந்து கெடாது. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ வறுத்து அதையும் கொட்டிடலாங்க. இப்போ அடுத்து வேர்க்கடலை ஒரு 150 கிராம் இருக்கும், அதையும் நான் வறுக்க போறேன். இந்த வேர்க்கடலையை வந்துங்க தனியா கொட்டிக்கலாம் ஒரு பிளேட்ல. ஏன்னா அதுல இருக்கிற இந்த பொட்டெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் வந்து தனியா ஒரு பிளேட்ல கொட்டிட்டு போறேன். எல்லாமே நல்லா ஆறட்டும். இந்த பிளேட்ல கொட்டிக்கலாம் நம்ம. எல்லாமே ஆறிட்டு இருக்குது, ரொம்ப சூடா இருக்கு. அதனால ஒரு துணியை பிடிச்சி நான் எடுத்துட்டு போய் ஹாலில் வச்சு ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டேன். இப்போ நாம நல்லெண்ணெய்ங்க, சமையல் நல்லெண்ணெய் நான் காட்டியிருக்கிற பாருங்க. அதே கடாயில வந்து நல்லெண்ணெய் ஒரு 200 மில்லி ஊத்திக்கணும். அது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகணுங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ ஹெல்திங்க. கால் வலி தேவை வயசானவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் எள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் அரைச்சரைச்சு அதே எண்ணெயில ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெல்லம் ஒரு 400 கிராம் வெல்லம், அதையும் வந்து பொடிச்சு இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுல வந்து நல்லெண்ணெய் தான் ஹைலைட்டு, வேற எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா கலந்தாச்சு பாருங்க. இப்போ மணத்துக்காக வீட்டுல காய்ச்சின நெய் இப்போ பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிற பதம் வரணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். பாவு காய்ச்சி ஊத்தாதீங்க, நல்லா இருக்காது. மிக்சிலேயே வெல்லத்தை அடிச்சிருங்க. இது வந்து வீட்டுல காய்ச்சின நெய். இதுல ஒரு 2-3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சொல்லியிருக்கிற ரேஷியோ கரெக்டான ரேஷியோ. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ யம்மியா இருக்கும். இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துங்க இதை வந்து சைட் பிஸ்னஸாக வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். FSSAI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. நான் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பேக்கெட்டுக்கு 3 உருண்டை வருது. வெயிட் போட்டு சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டில் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.